சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். புடவை மாதிரி இருக்கு. இந்த புடவைலாம் எங்க இருந்து வாங்குனீங்க? அஷ்டலட்சுமி நகர்ல வாங்கினமா. எங்க அந்த கார்னர்ல ஒரு வீடு இருக்குமே அங்கயா? ஆமாமா. கௌரி இல்லம்னு போட்டு இருந்துச்சுமா. அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. இந்த புடவைலாம் ஏன் வித்தாங்களா? அவங்களுக்கு ஏதோ பண கஷ்டம் போல. நான் என் விலைய சொன்னேன், எதுவும் பேரெல்லாம் பேசல, உடனே ஒத்துக்கிட்டாங்கம்மா. என்னம்மா இந்த புடவையை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த புடவையெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், எவ்வளவுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருங்கம்மா. என்னங்க இப்பதான் 7,000 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னு சொன்னீங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். காலையில இருந்து பெட்ரோலை போட்டு தெரு தெருவா சுத்தி வரமா. இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்களேன். சரி, ஒரு 9,000 ரூபாய் கொடுத்துருங்கம்மா. ஏன்பா அந்த தெருவுல வாங்கி இந்த தெருவுல விக்கிறதுக்கு 2,000 ரூபாய் சேர்த்து கேப்பியா நீ? மா, ஒரு 2,000 ரூபாய் உங்களுக்கு பெருசா தெரியுது. காலையில இருந்து பெட்ரோலை போட்டு தெரு தெருவா சுத்துறேம்மா. சரி சரி இருங்க. ஆமா, இப்ப நான் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுமா. இந்த புடவைய நான் வாங்கியே தீரணுமா. என்கிட்ட ஒரு 5,000 ரூபாய் இருக்கு, உங்ககிட்ட ஒரு 4,000 ரூபாய் இருக்குமா? இப்ப என்கிட்ட எதுவும் இல்லையேடி. அக்கா, என் அக்கௌண்ட்ல ஒரு 2,000 ரூபாய் இருக்கும், அதை வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணவா? ஆமா, அப்புறம் மீதி பணம் ஒரு 2,000 ரூபாய் வேணும்ல. மங்களா ஆண்டி கிட்ட கேட்கலாமா? மகா, அவங்களே வேண்டான்னு விலைக்கு போட்டிருக்காங்க, இதை எதுக்கு இவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்குற? மா, இதெல்லாம் அவங்க பொக்கிஷமா பாதுகாத்த புடவைமா. எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் இதைத்தான் எடுத்து கட்டுவாங்க. இப்ப இதை வித்திருக்காங்கன்னா ஏதோ கஷ்டம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதை பார்த்துட்டு எப்படிமா நான் சும்மா இருப்பேன்? இதை வாங்கிட்டு போய் அத்தை கிட்ட கொடுத்தே ஆகணுமா. ஒரு 2,000 ரூபாய் மங்களாண்டி கிட்ட கேளுமா, நான் ஆபீஸ் போனதுமே அனுப்பி வச்சிடுறேன். நம்ம புடவைய அவர்கிட்ட போட்டிருக்கோம்ல, அவரு 2,000 ரூபாய் தரேன்னு சொன்னாரு, அதை வேணா கழிச்சுக்கலாம். ஆமால அண்ணா, 7,000 ரூபாவை நான் உங்களுக்கு ஆன்லைன்ல அனுப்பிடுறேன். இந்த புடவைக்கு நீங்க 2,000 ரூபாய் தரணும்ல, அதை கழிச்சுக்கிறீங்களா? சரிம்மா. சரி. ஏய், நீ உள்ள போய் ஒரு கட்டப்பை எடுத்துட்டு வா, அப்படியே 2,000 ரூபாய் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு. சரி கோடி. இந்தாங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல, தர மாட்டேன்னு சொல்லியிருந்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல என்னமா இருக்கு, பரவாயில்ல. இதை வச்சுக்கோமா, என் போன் பைக்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. அக்காக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேமா. சரி சரி. அக்கா, உன் நம்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சரி, இந்த பையில இதை வச்சுக்கோ. அண்ணா, உங்க நம்பர் சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வைமா. அனுப்பிட்டேன். சரி, தேங்க்யூண்ணா. தேங்க்ஸ். இந்தாக்கா. அம்மா, நான் இப்போ அத்தை வீட்டுக்கு போயிட்டு இந்த புடவெல்லாம் கொடுத்துட்டு அங்கிருந்து அப்படி ஆபீஸ் போறேன். சரிம்மா. ஆபீஸ் போனதும் நான் பைசா அனுப்பிடுறேன்டி. ஐயோ பரவாயில்லக்கா. அம்மா, நான் வரேன். சரி, போயிட்டு வா. அக்காக்கு ரொம்ப நல்ல மனசுமா. இவளை மருமகளா வேண்டான்னு சொல்றதுக்கு அந்த அம்மாக்கு எப்படிதான் மனசு வருதோ தெரியல. மாப்பிள்ளை இல்லாம தனியா வேற போறா, என்ன நடக்குமோ தெரியல. சரி வாமா, உள்ள போலாம்.
என்ன பண்ணாலும் இந்த மோட்டருக்கு தேவையான காசுக்கு வழி வர மாட்டேங்குதே. மா, நம்ம ஏன் அந்த பிளம்பர் சொல்ற மாதிரி புது மோட்டார் வாங்கணும்? இருக்கிற பணத்தை வச்சு ஏதாவது செகண்ட் ஹேண்ட்ஸ்ல மோட்டார் வாங்கி போடலாம்ல. அடே ஏண்டி, வாங்கி போட்ட அடுத்த நாளே அது செலவைக்கும் திரும்ப இதே பிளம்பருக்கு ஃபோன் பண்ணி நம்ம காசு கொடுக்குற மாதிரி ஆயிடும். புதுசு வாங்குறது தான் பெட்டர். ஆமா, இந்த இஎம்ஐங்கிறாங்களே, மோட்டர் எல்லாம் இஎம்ஐல கொடுக்க மாட்டாங்களா? செல்வம் பேங்க்ல தான் வேலை செய்யறான். செல்வம் சொன்னா கொடுப்பாங்க. ஹலோ, செல்வம் சொன்னா கொடுப்பாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். அவன் ஏன் பிள்ளையா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட கேட்டு நான் எல்லா பொருளையும் வாங்கிப்பேன். மகா புருஷனா அவன் இருக்கிற வரைக்கும் அவன்கிட்ட இருந்து ஒத்த பைசா நான் வாங்க மாட்டேன். மகா மகா செல்வம், நில்லுடா, போடி வெளியே. அத்தை, அத்தை, அத்தை. கௌரி, மகா குரல் மாதிரி இல்ல. உங்க மகாக்கு பெரிய பீசு சீலா குரல். போய் யாருன்னு பாருங்க, போங்க. மகாவா மகா, எனக்குன்னு வந்து வாச்சிருக்காரு பாரு. மகா, என்னம்மா வாசல்லே நிக்கிற? உள்ள வாமா. இல்ல இருக்கட்டும் மாமா.